இன்றைய தேவனுடைய வார்த்தைகளோடு உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. எங்க திரும்பினாலும் தீங்கான காரியங்கள் தேசம் முழுவதும் பரவி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்துல நாம் எப்படி காக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். வீசிக்கொண்டிருக்கிற காற்று முதற்கொண்டு சூரிய வெப்பத்தின் நிமித்தம் நம்ம சுவாசம் பண்ணுகிற எல்லாவற்றிலும் கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் தீங்கு எல்லா இடத்திலும் பரவ ஆரம்பித்திருக்கிறது. டெல்லியில சமீபத்துல கேள்விப்பட்ட செய்திகள் மூலியமா கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்க வீசிக்கொண்டிருக்கிற காற்று கூட தீங்கான காரியத்தை கொண்டு வந்து அநேகருக்கு சுவாச பிரச்சனைகளை கொண்டு வந்ததை நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். வெப்பங்கள் அதிகமாய் உதிக்கும் பொழுது அது நிமித்தம் அநேக தீங்குகள் தேசத்துல பரவி கொண்டிருக்கிறதை இங்க கவனிக்க வேண்டும். இப்பேற்பட்ட சூழ்நிலைகள், மனிதனால் வருகிற தீங்குகள், காற்றினால் வருகிற தீங்குகள், வெப்பத்தினால் வருகிற தீங்குகள் என்று சொல்லி எங்க பார்த்தாலும் தீங்கான காரியங்கள் அதிகமாய் பரவி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்துல இந்த தீங்கு நாளில எப்படி நம்மளை காத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால் வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது, கர்த்தர் நமக்கு என்ன வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார், நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை நம்ம இந்த நாள்ல வேதத்திலிருந்து பார்க்க போகிறோம். தாவீதை சுற்றிலும் அநேக தீங்குகள் இருந்தது. அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்துல அவனுடைய சொந்த மாமனார் நிமித்தமும் அவனுக்கு தீங்கு வந்தது, சுற்றி நண்பர்கள் நிமித்தம் தீங்கு வந்தது, போகிற இடங்கள் எல்லா இடத்திலும் அவனுக்கு தீங்கு இருந்தது. ஆனால் அவன் தேவனை எப்படி மகிமைப்படுத்தி அந்த தீங்கான காலங்களில எப்படி தன்னை காத்து கொண்டார் என்கிற வேத வார்த்தையை நம்ம கவனிக்க போகிறோம். சங்கீத பகுதி 27ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிச்சு பார்ப்பீங்க என்று சொன்னால், தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலை மேல் உயர்த்துவார். நல்லா கவனிச்சு பார்த்தீங்க என்று சொன்னால் தீங்கு நாளில் அவர் என்ன செய்வார் என்று சொன்னால் நம்மை கூடாரத்துல மறைத்து அவர் என்ன பண்ணுவார் என்று சொன்னால் ஒளித்து வைத்து கண்மலை மேல் நிறுத்துவார் என்று சொல்கிற ஒரு தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு வார்த்தை நீங்கள் அவங்களை கவனிக்க வேண்டும். இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதர்களும் அறிக்கை எடுக்கிற ஒரு விசுவாச வார்த்தைகளாய் இருக்கிறது. தீங்கு எப்படி வரும் என்று சொல்லி நாம் யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் சொல்லணும், தீங்கு நாளில அவருடைய கூடார மறைவில் என்னை ஒளித்து வைத்து என்னை கண்மலை மேல் நிறுத்துவார். அப்ப ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தைகளை அறிக்கை செய்து நம்ம கடந்து போவோம் என்று சொன்னால் தீங்கு வருவதற்கு முன்பாகவே அவர் நம்மளை மறைத்திருவார். அந்த தீங்கு நம்மளை அணுகாதபடி கர்த்தர் தம்முடைய மறைவிடங்களில் நம்மளை வைத்து அவர் காக்கிற தேவனாய் இருக்கிறார். காக்கிற தேவன் மாத்திரமல்ல, அந்த தீங்குக்கு மறைத்து நம்மளை கண்மலை மேல் அவர் உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். அஸ்திபாரமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்து நன்மையினால் நம்மை திருப்தியாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது அவரை மகிமைப்படுத்துங்க. ஒவ்வொரு நாள் தீங்கை பார்த்து பயப்பட தேவையில்லை. அறியாமல் வருகிற தீங்கும் உண்டு. சிலர் நமக்கு தெரிஞ்ச சில தீங்குகள் நம்மளை நோக்கி வருவதை நம்ம கவனிக்க முடியும். இந்த 2 தீங்குகளையும் கர்த்தர் நம்மளை காக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்க அவரை மகிமைப்படுத்துங்க. அவர் நம்மளை காப்பார் என்று சொல்லி நீங்க அறிக்கையிடுவீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் எல்லாவற்றுக்கும் உங்களை காத்து நிச்சயமாய் கர்த்தர் நடத்துவார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, உங்களுக்கு நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். தீங்கு நாளில கூடார மறைவில ஒளித்து வைத்து ராஜா கண்மலை மேல் நிறுத்துகிற தேவன் நீர் அல்லவோ தகப்பனே ராஜா. அதை அறிந்து எந்த தீங்குக்கும் ராஜா உடைய பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா விழாதபடி ராஜா ஒவ்வொருவரையும் பாதுகாத்து நீங்க நடத்த வாக்கு பண்ணி இருக்கிறீங்க. தாவீதை போலவே உயர்த்தி பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. உங்க நாமத்தை மையப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.